Indian Constitution, Standard 10, Unit 1, Civics, Social Science. So first intro நமக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The Constitution is the fundamental law of a government of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. So Constitution அப்படின்றது ஒன்றுமே இல்லை, லா அவ்வளோதான், சட்டம். அது ஒரு நாட்டினுடைய சட்டங்கள், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதாவது எதன் அடிப்படையில் இந்த சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும், ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட் எப்படியெல்லாம் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கவர்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னா கூட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு தான் அவங்களால பண்ண முடியும். இட் இஸ் தி வெஹிக்கல் ஆஃப் தி நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ். ஸோ நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். More particularly, it is concerned with the institutional fabric and the framework of the distribution of powers. So mostly ரொம்ப அழகாக இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, யாருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது, இப்போ போலீஸ்னால் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ்னால் என்ன பண்ணணும், டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணணும், கவர்னர்ஸ் என்ன பண்ணணும், பிரசிடெண்ட் என்ன பண்ணணும், ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் என்ன, அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன். பிட்வீன் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் பிட்வீன் த யூனியன் அண்ட் தி ஸ்டேட். தி கான்செப்ட் of the constitution was first originated in USA. ஸோ முதல்ல இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் வேணும், அதை நம்ம பதிச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் வந்து ஆரம்பிச்சிச்சு. த நீட் ஃபார் அ கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனுடைய தேவை என்ன அப்படின்னா, ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹேவ் அ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தெம். ஸோ ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா மக்களால் தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்யக்கூடிய நாடுகளை தான் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் தி பீப்புள், பை த பீப்புள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் தான் வந்து பேஸ், அதை வச்சு தான் வந்து வழி நடத்துகிறாங்க. கான்ஸ்டியூஷன் புட்ஸ் டவுன் சர்டன் பிரின்சிபல்ஸ் தட் ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டேட் தட் வி ஆஸ் அ சிட்டிசன்ஸ் டிசைர் டு லிவ் இன். ஸோ ஒரு நாட்டில் நம்ம சிட்டிசனாக வாழணும் அப்படின்னா அதுக்குண்டான பிரின்சிபல்ஸை சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது. கான்ஸ்டியூஷன் டெல்ஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் அ சொசைட்டி. ஸோ நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்கணும், அவங்களோட நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதும் கான்ஸ்டியூஷன் தான். அ கண்ட்ரி இஸ் யூஸ்வலி மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் டிஃப்ரெண்ட் பிலீவ்ஸ். ஸோ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பலவிதமான கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்க, பலவிதமான நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் fulfilling the beliefs of different segments of citizens. ஸோ ஒவ்வொரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ஒரு அவங்களுடைய எல்லா நம்பிக்கைகளையும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக வந்து இந்த நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமைச்சிருக்காங்க. அதனால தான் அந்த கான்ஸ்டியூஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு அப்படி தான் நம்ம இதுக்கு சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க. பார்க்கலாம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி செட் அப் அண்டர் தி கேபினெட் மிஷன் பிளான் 1946. ஸோ 47 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குகிறோம். ஸோ 1946 கேபினெட் மிஷன் பிளான் அப்படிங்கிறவங்களுடைய இதில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க 1946. இந்த அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 389 மெம்பர்ஸ். ஸோ அந்த அசம்பிளியில் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருக்காங்க ரெப்ரசன்டிங். இந்த 398 மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ப்ரொவின்சஸ் இருந்தாங்க. ப்ரொவின்சஸ் அப்படின்றது அந்த ராஜாக்கள், நம்ம இந்தியாவுடைய விடுதலைக்கு முன்னாடி நிறைய ராஜாக்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன பகுதியில் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தன்னோட இடத்த தன்வசம் வச்சுருக்கக்கூடியவங்க ப்ரொவின்சஸ். ஸோ ஸ்டேட்ஸ் சின்ன சின்ன நாடுகள். இந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க. அண்ட் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மெம்பர் வந்து அதில் இருந்தாங்க. ஸோ ப்ரொவின்சஸ் 292, ஸ்டேட்ஸ் 93, சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் 3, பலூச்சிஸ்தான் வந்து 1. இந்த அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ இந்த அசம்பிளியும் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த அசம்பிளி எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு சட்டத்திட்டங்களை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 1946 ஃபார்ம் பண்ணுறாங்க. இது முதல்ல எப்போ இவங்க எல்லோரும் ஒன்றா கூடினாங்க, இந்த 389 பேரும் எப்போ ஒன்றா சேர்ந்தாங்க, மீட்டிங் எப்போ வச்சாங்கன்னா December 9, 1946 வைக்கிறாங்க. அப்போது இதோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஆனால் அவர் வந்து டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக தான் இருந்தார், த ஓல்டஸ்ட் மெம்பர். இந்த சச்சிதானந்தா சின்ஹாவை ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, இவர் இருந்ததுலேயே மூத்தவர், வயசானவர்.
ஸோ அவங்கள வந்து வைக்கிறாங்க. அண்ட் வாஸ் எலெக்டட் ஆஸ் தி டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் தி அசம்பிளி. இந்த அசம்பிளிக்கு இப்போதைக்கு பிரசிடென்ட் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. வெல் த ஒர்க் வாஸ் இன் ப்ரோக்ரஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த சச்சிதானந்த சின்ஹா என்ன ஆகுறாருன்னா இறந்துடுறாரு. ஸோ இவர் ஆல்ரெடி டெம்பரவரி பிரசிடென்ட் தானே. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி. ஸோ இப்போது ராஜேந்திர பிரசாதை வந்து நான் இந்த அசம்பிளிக்கு, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கு பிரசிடெண்ட்டாக வந்து இவரை நியமிக்கிறாங்க. யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். Similarly, both M.C. Mukherjee and V.K. Krishnamachari were elected as the vice presidents of the assembly. So, Rajendra Prasad president, H.C. Mukherjeeயும் V.T. கிருஷ்ணமாச்சாரியும் வைஸ் பிரசிடென்ட்ஸாக இருக்காங்க. இந்த அசம்பிளி மெட் ஃபார் 11 செஷன்ஸ். ஸோ எத்தனை முறை அவங்க மீட் பண்ணுறாங்கன்னா 11 முறை மீட் பண்ணுறாங்க, அலாங் வித் 166 days. ஸோ அவங்களோட மீட்டிங்ஸ் எத்தனை நாள் இருந்ததுன்னா 166 நாட்கள் 66 நாட்கள் வந்து நடக்குது. டியூரிங் த டிஸ்கஷன் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வாஸ் ப்ரெசென்டட். அமெண்ட்மெண்ட்ஸ்ன்றது மாற்றங்கள். இப்போ இந்த கமிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சில சட்டங்கள் வந்து எழுதுவாங்க. அந்த சட்டங்கள் வந்து இது இல்லை, இது சரி வராது, இது மக்கள்கிட்ட பிரச்சனை ஏற்படுத்தணும், இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மக்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை மாற்றி அமைக்குவாங்க, இல்லை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அதுதான் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டத்திட்டங்களில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த 166 நாளில் 11 செஷன்ஸில் 2473 சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில். சம் ஆஃப் தெம் வாஸ் அக்செப்டட். இந்த சேஞ்ச் பண்ண விஷயத்தில் ஒரு சிலது வந்து ஏற்றுக்கிட்டாங்க. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by the drafting committee. ஸோ இந்த அசம்பிளி வந்து நிறைய அதுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக கமிட்டிஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான கமிட்டி பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. அதாவது அதை வந்து பதிச்சு வைக்கிறது, எழுதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் டிராஃப்டிங் கமிட்டி சொல்லுவாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய முக்கியமான ஒரு சேர்மன், முக்கியமான ஒரு பொசிஷனில் இருந்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கார். இவர் சேர்மனாக இருக்கார், டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மனாக இருக்கார். ஹி இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். After the draft has been discussed by the people, the press, the provincial assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949. ஸோ இந்த நம்ம இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம எழுதிட்டோம். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க பொதுமக்கள்கிட்ட, ப்ரெஸ்கிட்ட, அசம்பிளி மெம்பர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்து இதை டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக நம்ம இதுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதுபடி தான் வந்து நம்மளோட நாடை வந்து வழி நடத்த போகிறோம், இதன்படி தான் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதை நம்ம அடாப்ட் பண்ணது, ஏற்றுக்கிட்ட நாள் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1949 வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். கண்டெய்ன்டு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரியாம்பிள் அப்படின்றது ஒன்று இருக்கும். ப்ரியாம்பிள்ன்றது ஃப்ரண்ட் பேஜ்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ப்ரியாம்பிள். அடுத்து 22 பார்ட்ஸாக பிரிச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் 22 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு உருவாக்குன இந்த கான்ஸ்டியூஷனில் the drafted constitution came into force on 26 January 1950. ஸோ முறைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை எப்போ கொண்டு வந்து நம்ம ஃபோர்ஸ் அடாப்ட் பண்ணது, அதாவது ஏற்றுக்கிட்டது நவம்பர் 26. ஆனால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 January 1950. அதனால தான் வந்து நம்ம அதை ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். ரிப்பப்ளிக் டே அப்படின்றது வந்து நமக்கு நம்மளுடைய சட்டத்திட்டங்களையும் நம்மளே ஏற்றுக்கிட்ட நாள், ஃபாலோ பண்ண ஆரம்பித்த நாள் தான் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறோம். திஸ் டே இஸ் நோன் அஸ் ரிப்பப்ளிக் டே. இட் இஸ் பீயிங் அப்சர்வ்ட் எவ்ரி இயர். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்த உடைய நாள். ஸோ இந்த ப்ரியாம்பிள் பார்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி இது கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இது ஃபஸ்ட்டு உருவான அந்த கான்ஸ்டிடியூஷனோட எண்ணிக்கை இப்போ வந்து இது மாறி இருக்குது. தென் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது இதில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது லென்த்தியஸ்ட், ரொம்ப நீளமான, உலகத்தினுடைய மிக நீளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்ட ஒரு இது என்னென்னு பார்த்தா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். நம்மளோட புக்கில் தான் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் borrowed most of its provisions from the constitutions of various countries. ஸோ மற்ற நாடுகளில் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு அதுலேருந்து சில மாற்றங்கள் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கிட்டோம். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஸோ
அதில் இந்த நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு சிலது மாற்றவே முடியாது, ரொம்ப ரிஜிடாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு சிலது வந்து மாற்றிக்க முடியும். இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, சட்டத்திட்டங்கள்லாம் புதுசாக நம்மள சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிள்னால் அடிக்கடி நம்மளால் அது ரொம்ப அடிக்கடி கிடையாது, பட் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து இது இருக்குது. இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரல் அப்படின்றது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட், அதுதான் வந்து ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இட் எஸ்டாப்ளிஷஸ் தி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நாட் ஓன்லி அட் தி சென்டர் பட் ஆல்சோ இன் தி ஸ்டேட்ஸ். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது அந்த எல்லாம் ஒன்றா கூடி உட்காந்து எம்பிஸ்லாம் உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் சொல்கிறீங்களா, அது சென்ட்ரலில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் அ செக்யூலர் ஸ்டேட். செக்யூலர் அப்படின்றது எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து செக்யூலர் அப்படின்றோம். இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்றது நம்மளுடைய கோர்ட்ஸு சட்டத்திட்டங்கள். ஸோ அது வந்து இண்டிபெண்ட்டாக, அதாவது யாருக்கும் அது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதை வந்து கொடுத்துருக்காங்க. இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் வந்து ரைட் டு ஓட், நம்ம ஓட்டு போடுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அக்கார்ட்ஸ் தி ரைட் டு ஓட் டு ஆல் சிட்டிசன்ஸ் அபவுட் 18 years of age without any discrimination. ஸோ 18 வயது நிறைந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனாக எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஓட் போடுறதுக்குண்டான ரைட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இட் ப்ரொவைட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்மளோட இந்தியாவுக்குன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இப்போ இந்தியாவுக்கு இந்தியன், தமிழன், தெலுங்கானாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு, கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிலாம் இல்லாமல் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப், நம்ம எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் we are Indians. ஸோ அதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவின்சஸ் ஃபார் மைனாரிட்டி, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒவ்வொரு சின்ன மைனாரிட்டிஸ்க்கும் கூட இந்த ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாம்பல். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரியாம்பல் 24 பார்ட்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா. ஸோ ப்ரியாம்பல்னால் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். The term preamble refers to the introduction or preface to the constitution. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்னெல்லாம் லெசன்ஸ் இருக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ப்ரியாம்பல் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ, என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரியாம்பல். இட் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஐடியல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, முக்கியமான பிரின்சிபல்ஸ் எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ப்ரியாம்பலில் இதை சொல்லியிருக்காங்க. இட் கண்டெய்ன்ஸ் தி சம்மரி ஆர் எசன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முக்கியமான விஷயத்தை மட்டும் பிரித்து அழகாக ஒரு சம்மரி மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. It has great value and has been described as the key to constitution. ஸோ நம்மளுடைய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு கீ தான் வந்து இந்த preamble. The preamble to the Indian constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constitutional Assembly on January 22, 1947. So Jawaharlal Nehru சொன்ன அந்த objective resolution பேஸ் பண்ணி தான் வந்து இதை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எப்போது அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஏற்றுக்கிட்டாங்கன்னா January 22, 1947 வந்து ஏற்றுக்கிறாங்க. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், ஜவஹர்லால் சொன்ன இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம சட்டத்திட்டங்கள் பண்ணோமா, அதையும் வந்து 42வது அமெண்ட்மெண்ட், அதாவது மாற்றம், 42வது முறை மாற்றம் செய்யும் போது இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976 கொண்டு வராங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் அது. which added 3 new words. இந்த ப்ரியாம்பலில் நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா 3 முக்கியமான வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்துனாங்க. என்ன வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, சோஷியலிஸ்ட், எல்லோரும் சரிசமம், அதாவது எல்லோரும் ரொம்ப சோஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். செக்யூலர், எந்த மதத்தை யார் வேணாலும் பின்பற்றலாம். இன்டெகிரிட்டி அப்படின்னு அந்த உயர்வான ஒரு இடத்த வச்சுருது, தட் இஸ் இன்டெகிரிட்டி. எந்த பிரிவினையும் எல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில வார்த்தைகள். ஸோ இந்த 3 வார்த்தைகளை வந்து 1976 நம்மளுடைய ப்ரியாம்பலில் கொண்டு வந்தாங்க. The preamble begins with the phrase. ஸோ நம்ம preamble எப்படி தொடங்குது அப்படின்னா, we the people of India, இந்திய நாடை சார்ந்த மக்களாகிய நாங்கள். அப்போ நம்ம தான் வந்து நம்ம preamble, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வந்து ஏற்றுட்ருக்கோம், எல்லோரும் சேர்ந்து ஏற்றுட்ருக்கோம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்படின்றத ஒரு ப்ராமிசிங் மாதிரி அந்த preamble நம்ம எழுதியிருப்போம்.
This clearly implies that the constitution derives its authority from the people of India. ஸோ இது என்னென்னா மக்கள் எல்லாரும் இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அத்தாரிட்டி வந்து இந்த வார்த்தைகள், we the people of India. Thus we can say that the people of the India are the source of the constitution. ஸோ நம்மளுடைய சட்டத்திட்டங்களுடைய சாராம்சங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மக்கள் தான். மக்களை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic. ஸோ நம்ம இந்தியா அப்படின்னா sovereign, socialist, secular எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் வச்சு நம்மளோட லீடர்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், ரிப்பப்ளிக் அப்படின்றது நமக்கு உண்டான சட்டங்களை நம்மளே வந்து ஏற்றுட்ருக்கோம், நம்மளே உருவாக்கியிருக்கோம் அப்படின்றத வந்து ரிப்பப்ளிக். ஸோ இந்த மாதிரி இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான இந்த 5 வார்த்தைகள். Its aim is to secure all Indian citizens social, economic and political justice. ஸோ இந்த ப்ரியாம்பலுடைய முக்கியமான எய்ம், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான எய்ம் என்னென்னா, நம்ம நாட்டில் வாழக்கூடிய மொத்த இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் ஜஸ்டிஸ்ன்றது நீதி, என்னெல்லாம் விஷயத்தில் நீதி வந்து ஈக்குவலாக கொடுக்கணுன்னா சோஷியல், எக்கனாமி அதாவது வருமானம் அண்ட் பொலிட்டிக்கலில் எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கான்ஸ்டிடியூஷன் கேரண்டிஸ் லிபர்ட்டி ஆஃப் தாட். லிபர்ட்டின்றது ஃப்ரீடம். ஸோ நம்மளுடைய நம்ம நினைக்கிற நம்மளுடைய அந்த தாட்டுக்கு வந்து நமக்கு லிபர்ட்டி, ஃப்ரீடம் இருக்குது. எக்ஸ்ப்ரெஷன், நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லலாம், அதுக்குண்டான ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. பிலீஃப், நம்பிக்கைகள், நம்மளுடைய இதற்கேற்ற நம்பிக்கைகளை வந்து நம்ம பின்பற்றலாம். ஃபெய்த்ன்றதும் நம்பிக்கைகள். அண்ட் வர்ஷிப்ஸ் டு ஆல். ஸோ கடவுள் கும்பிட்றதோ இல்லை நம்மளுடைய அந்த சில பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், அப்புறம் நம்மளுக்கு நினைக்கிறத வெளியே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து உரிமை இருக்குது, நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. லிபர்ட்டின்றது ஃப்ரீடம். இட் கிவ்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். ஸோ எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்குமே தேவையான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இட் வாண்ட்ஸ் டு ப்ரமோட் ஃபெட்டர்னிட்டி அமாங் ஆல் த இந்தியன்ஸ். ஃபெட்டர்னிட்டி அப்படின்றது அந்த பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட், அந்த மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு ஒர்க்கை பண்ணுது. சிட்டிசன்ஷிப். ஸோ நம்ம இந்த நாட்டை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உரிமை தான் வந்து சிட்டிசன்ஷிப் சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The word citizen is derived from the Latin term civis அப்படிங்கிற லத்தீன் மொழியிலேருந்து தான் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் ரெசிடெண்ட் ஆஃப் த சிட்டி. ஸோ லாட்டினில் சிவிஸ் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவங்க, அங்கே வாழ்கிறவங்க அப்படின்றது அர்த்தம். The Constitution of India provides for the single and uniform citizenship. ஸோ ஏற்கனவே நம்ம படித்தோம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். நம்ம எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி இந்தியன் அப்படிங்கிற ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் நமக்கு கொடுத்தா. அது யூனிஃபார்மாக நம்மளோட நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே யூனிஃபார்மிட்டி வந்து சிட்டிசன்ஷிப்பில் இருக்குது. Article 5 to 11 under Part 2 of the Constitution deals with the citizenship. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் எப்படியெல்லாம் நமக்கு வருது, எப்படியெல்லாம் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் எடுத்து படித்தோன்னா இந்த சிட்டிசன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க Part 2ல். தென் Citizenship Act of 1955. ஸோ ஒரு சட்டமாகவே இது கொண்டு வராங்க. ப்ரொவைட்ஸ் அண்ட் அக்வசிஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இதில் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கலாம், அது எப்படி வந்து நம்மளை விட்டு போயிடும், லாஸ் ஆயிரும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஒன்று நம்ம ஏற்படுத்தினதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரோம். திஸ் ஆக்ட் ஹாஸ் பின் அமெண்டட் ஸோ ஃபார் 8 times. இந்த ஆக்டை வந்து நம்ம எத்தனை முறை இன்ன வரைக்கும் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னா 8 முறை மாற்றி அமைச்சிருக்கோம். ஒரிஜினலி தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் தி காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப். ஸோ காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்புக்கும் இதே தான், இந்த ஆக்டே தான் வந்து இருக்குது. பட் திஸ் ப்ரொவிஷன் வாஸ் ரிப்பீல்டு பை தி Citizenship Amendment Act 2003. ஸோ என்ன அந்த கடைசி 2003ல் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதுவும் இதில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப்பை நம்ம எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு சிட்டிசன்ஷிப் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ப்ரிஸ்கிரைப்ஸ். ஸோ இந்த ஆக்ட், இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 5 வகையில் வந்து நம்ம இந்தியன் அப்படின்றத இந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். எப்படின்னா, ஒன்று பிறப்பு, நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இந்தியன். டிசன்ட் அப்படின்னா, இப்போது நம்ம
நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே பிறந்திருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளை வந்து அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கும். அப்போ அந்த தாத்தா பாட்டி வழியாக வந்த பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் டிசன்ட். ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது மூலியமாக சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கலாம். நேச்சுரலைசேஷன் அப்படின்னா வேறு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து வாழ்கிறவங்க நேச்சுரலைசேஷன் மூலியமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஒருவேளை ஏதாவது ஒரு டெரிட்டரி நம்ம நாட்டில் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுப்பாங்க. According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through any of the following methods. ஸோ இந்த 5 மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம வாங்கிக்கலாம். All persons born in India on or after January 26, 1950 was treated as citizens by birth. ஸோ எப்போலேருந்து நம்ம இந்த பிறப்பிலிருந்து நீ சிட்டிசன் தான் அப்படின்னு சொன்னது எப்போ அப்படின்னா January 26, அதாவது நம்ம ரிப்பப்ளிக் ஃபஸ்ட்டு கொண்டாடணும் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் கொண்டாடின அன்னிலேருந்து நாட்டில் அன்னிலேருந்து பிறக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்தியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. டிசன்ட் அப்படின்றது ஏற்கனவே சொன்னேன், அப்பாவோ தாத்தாவோ இந்த இடத்துல நம்ம இந்தியாவில் வாழ்ந்துருப்பாங்க, ஆனால் இவங்க வேறு இடத்துல பிறந்திருப்பாங்க, அதை வச்சு கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் வந்து டிசன்ட். பர்சன் பார்ன் அவுட் சைடு இந்தியா, ஸோ இந்தியாவை விட்டு வெளியே பிறந்திருப்பாங்க, ஆன் ஆர் ஆஃப்டர் January 26, 1950 ஷால் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டிசன்ட். ஸோ தன்னுடைய தாத்தா பாட்டி வழியாக வாங்கியிருக்கலாம். தென் ரெஜிஸ்ட்ரேஷன், குறிப்பிட்ட ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறது. நேச்சுரலைசேஷன்ன்றது ஃபாரினர்ஸ் இங்கே வந்து வாழ்ந்தால் இந்தியன் கவர்மெண்ட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் நேச்சுரலைசேஷன். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்றது இந்த ஈவெண்ட் ஆஃப் தி சர்டன் டெரிட்டரி பீயிங் ஆடட் டு தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து நம்ம இந்திய நாட்டு எல்லைக்குள்ளே சேர்த்திருக்காங்க, இது நம்ம இந்திய நாட்டை சார்ந்ததுன்னு சொல்லி சேர்த்திட்டா அந்த கவர்மெண்ட் வந்து அந்த மக்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுக்கலாம். தென் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டோம், எப்போல்லாம் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து பறிப்போகும் அப்படின்னா அதில் மூணு வேஸ் சொல்கிறாங்க. 3 வகையில் நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கிறதுக்கு அத்தாரிட்டி இருக்குது, அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ரெனன்சியேஷன் அப்படின்னு இப்போ நம்மளா விருப்பப்பட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது, அது ரெனன்சியேஷன். டெர்மினேஷன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பான ஒரு வேறு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பையும் நம்ம வச்சுருக்கோம், இங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும். அடுத்து டெப்ரிவேஷன் வந்து நம்மக்கிட்டேருந்து பறிச்சிடுறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்மக்கிட்டேருந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து பறிச்சிடுறது, அதான் வந்து டெப்ரிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாலண்டரி ரினவுன்ஸ்மெண்ட் பை தி சிட்டிசன். செகண்ட் பார்த்திங்கன்னா டெர்மினேட்டட் இஃப் அ பர்சன் அக்வயர்ஸ் சிட்டிசன் ஆஃப் தி சம் அதர் கண்ட்ரி. வேறு ஏதாவது நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் அவங்க வச்சுருந்தா இந்திய நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு நமக்கு சொல்லிவிட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் deprive and nationalize the citizen if it satisfied the citizenship was acquired by fraud பண்ணியோ, பொய் சொல்லியோ, ரெப்ரசன்டேஷன் பண்ணியோ, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இது பண்ணியோ, ட்ரேட் பண்ணுறதா சொல்லியோ, இல்லை எனிமி கண்ட்ரியிலேருந்து வந்திருந்தாலோ, எனிமி கண்ட்ரியில் வந்து கண்ட்ரிக்கிட்ட ட்ரேட் வச்சுக்கிட்டா, பிஸ்னஸ் வச்சுக்கிட்டாலோ, இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன பண்ணலான்னா இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கவர்மெண்ட்டே வந்து தடை பண்ணிடும். ஆர் இஃப் தி பர்சன் ஹேஸ் பின் சென்டென்ஸ்டு இம்ப்ரிசன் ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 years, ஒருவேளை 2 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுக்கிறதுக்கு உண்டான அத்தாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஒவ்வொரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஜென்ரலாக ரைட்ஸ்னு ஒரு சிலது இருக்குது, உரிமைகள்னு ஒரு சில உரிமைகள் இருக்குது. அது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது, என்ன பார்ட்டில் இருக்குது, என்ன ஆர்டிக்கலில் இருக்குது, அதெல்லாம் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். The fundamental rights are enshrined in part 3 of the constitution. ஸோ நம்ம டோட்டலாக 22 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதில் வந்து 3rd பார்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட ஆர்டிக்கல் சொல்லும்போது 12 to 35 வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றின உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் ரிகார்ட் த framers of the constitution derived inspiration from the constitution of USA. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எங்கேருந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா USA உடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து, அரசியல் சட்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினலி தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல உருவாக்கின அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது, ஆனால் இப்போ வந்து 6 தான் இருக்குது. பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் as தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பார்ட் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. when fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to Indian citizens. ஸோ எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது. அவங்க எந்த லெவலில் இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களும், எந்த ஸ்டேட் சார்ந்தவங்களும், யாராக இருந்தாலும் சரி, இந்தியன் சிட்டிசனாக இந்த எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எல்லாருக்குமே உரிமையானது. ஸோ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், ஒருவேளை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மீறிட்டாங்க, இல்லை நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போயிட்டு கோர்ட் மூலயமா நம்ம இதை கிளைம் பண்ணலாம். ஸோ அதை சொல்லக்கூடிய அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த என்னுடைய அந்த உரிமைகளை வந்து மீறப்பட்டுருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிகல் 32 வந்து இதை பற்றினா சொல்லியிருக்காங்க. ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் issued by the court in written under its seal. ஸோ கோர்ட் சீல் போட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குது அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிட் அப்படின்னு சொல்கிறோம். ரிட்டனில் கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்டோ ஒரு ஆர்டரோ. It is in the nature of the command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. So court சொன்ன அந்த ஆர்டர்ஸை வந்து மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அந்த ரிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. போத் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் தி ஹை கோர்ட்ஸ் ஆர் எம்பவர்ட் டு இஷ்யூ 5 kinds of writs. இந்த மாதிரி உரிமை மீறல்கள் வரும்போது இந்த மாதிரி ரிட்ஸ் வந்து 5 விஷயத்துக்காக கொடுக்கலாம். அது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கலாம், ஹை கோர்ட்டும் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம இந்தியாவுடைய ஹையஸ்ட் கோர்ட். ஹை கோர்ட்டுன்றது ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் நமக்கு இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் வந்து ஹை கோர்ட்ஸ். ஸோ ரெண்டு கோர்ட்ஸுக்குமே இந்த ரிட்ஸ் கொடுக்கறதுக்கு உரிமைகள் இருக்குது. ரிட்ஸ் வந்து 5 வகையான ரிட்ஸ் வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் என்னன்னு பார்த்தா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கியோ வாரண்டோ, செட்டியோரரி. ஸோ இந்த 5 வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ரெண்டுமே கொடுக்கலாம். தட் இஸ் வை த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் தி கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதனால தான் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தினால தான் சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு டாக்டர் அம்பேத்கர், ஆர்டிகல் 32 இஸ் தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 32 தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஹார்ட்டும் சோலாகவும் இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது என்னென்னா, சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். ஸோ எந்த தப்பும் செய்யாமல், எந்த தவறும் செய்யாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறது சட்டப்படி குற்றம். ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்றது தான் ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஒரு ரிட்டன் சீல் போட்ட கோர்ட் ஆர்டர். அதை வந்து ஹேபியஸ் கார்பஸ் சொல்கிறோம். Then mandamus அப்படின்னா என்ன, protects the petitioner who requires legal help to get his work done by the respective public authority. ஏதாவது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி குறிப்பிட்ட ஒரு வேலையை வந்து இவங்களுக்கு செஞ்சு தராமல் இருக்காங்க. இப்போ பப்ளிக் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஏதாவது வேலைகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னா கோர்ட் மூலயமா மேண்டமஸ் வாங்கிட்டோன்னா கட்டாயமாக அவங்க அந்த கோர்ட்டுடைய ஆர்டரை வந்து மதித்து தான் ஆகணும். அதுதான் வந்து மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து ஏதாவது ஒரு வேலை நமக்கு ஆகலை அப்படின்னா கோர்ட் மூலயமா நம்ம இதை கொண்டு வரலாம். அடுத்து ப்ராஹிபிஷன். இட் ப்ராஹிபிட்ஸ் தி சப்பார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜுரிஸ்டிக்ஷன். ப்ராஹிபிஷனை தடை பண்ணுறது. ஸோ எதை தடை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட் தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறின செயல்கள்லாம் செய்யும்போது அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கறது ப்ராஹிபிஷன் அப்படிங்கிற ரிட். செட்டியோரரி. இட் குவாஷஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை தி சப்பார்டினேட் கோர்ட் பை ஓவர் ஸ்டெப்பிங் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஒருவேளை இந்த ஹையஸ்ட் கோர்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கு அப்படின்னா அதையும் தாண்டி இந்த ஹையஸ்ட் கோர்ட் வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணி அதுக்கு ஒரு உண்டான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து செட்டியோரரி அப்படின்னு சொல்கிறோம். Quo Warranto அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் usurpation ஆஃப் தி பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர்ஸ். usurpation அப்படின்னா அவங்க வசம் எடுத்துக்கிறது, அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறது. ஏதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனோ ஒரு அத்தாரிட்டியோ வந்து அவங்களுக்கு சாதமாக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து Quo Warranto. இல்லீகல் மேனரில் பப்ளிக் ஆஃபீஸஸ் எதுவுமே யாருடைய கண்ட்ரோலுக்கும் போகக்கூடாது. அதுதான் Quo Warranto. அடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிடுறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் எப்போல்லாம் வந்து இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். எப்போல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அந்த சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, when the president makes the proclamation of emergency under article 352. ஆர்டிக்கல் 352 படி ஒருவேளை பிரசிடெண்ட் வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற, இப்போ போர் நடக்குது இல்லை எக்கனாமிக்கல் டிபேக் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து எமர்ஜென்சின்ற ஒரு விஷயத்த பிரசிடெண்ட் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா
அந்த இடத்துல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளால் செய்ய முடியாது. த ஃப்ரீடம்ஸ் guaranteed அண்டர் ஆர்டிகல் 19 ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட். ஸோ ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த சங்கங்கள் வேணாலும் எங்கே வேணாலும் அமைச்சிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது, யோசிக்கிற உரிமைகள் இருக்குது, அதெல்லாம் தான் வந்து ஆர்டிகல் 19 சொல்லுது. சங்கங்கள் வச்சு அமைச்சிக்கலாம், மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த ஆர்டிகல் 19 வந்து கட்டாயமாக சஸ்பெண்ட் ஆயிரும். எப்போது எமர்ஜென்சி பிரசிடெண்ட் வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு இதை வந்து ப்ரொக்ளைம் பண்ணிட்டாரு, அறிவிச்சிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ஒரு மீட்டிங்ஸோ ஒரு அசோசியேஷன்ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்து நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளக்கூடாது. த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஸோ மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ வெறும் 19 மட்டும் கிடையாது, 12லேருந்து தொடங்கி 35 வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் 19 மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஆனால் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்டர் மூலியமாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். தீஸ் ஆர்டர்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை தி பார்லிமெண்ட். ஆனால் அந்த ஆர்டர்ஸை வந்து பிரசிடென்ட் மட்டும் முடிவெடுக்க முடியாது, பார்லிமெண்ட் மூலியமாக அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் கூட தடை பண்ண முடியும். பட் ஹி cannot suspend the freedoms given under ஆர்டிகல் 2021. ஆனால் எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வேணாலும் தடை பண்ணலாம், ஆனால் ஆர்டிகல் 20லையும் ஆர்டிகல் 21லையும் இருக்கக்கூடிய ரைட்ஸை மட்டும் யாராலுமே தடை பண்ணவே முடியாது. அது என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் ஆஃபென்சஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான உரிமைகள், பர்சனல் லிபர்ட்டி, தனிப்பட்ட நபருடைய அந்த ஃப்ரீடம், அதெல்லாம் வந்து ஆர்டிகல் 2021 சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யாராலையுமே தடை பண்ண முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும், இன் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆர்டிகல் 2021 சஸ்பெண்ட் பண்ண முடியாது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றதுனா ஒவ்வொரு லாவும் அமைக்கிறதுக்கு முன்னாடி இதுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் வந்து அதை அமைக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ இது வந்து எங்கே எனுமரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் இருக்க நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 4ல் ஆர்டிகல் 36லேருந்து எடுத்து 51 வரைக்கும் படிக்கும்போது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நமக்கு இடம்பெற்றிருக்கு. The Constitution does not contain any classification of directive principles. ஸோ இதில் எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் பிரிவுகளும் எதுவும் கிடையாது. However, on the basis of their content and direction, they can be classified into 3 broad categories. ஆனால் அதை வந்து 3 பிரிச்சிருக்காங்க. பொதுவாக வச்சு பிரிக்கும்போது சோஷியலிஸ்டிக் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், தென் காந்தியன் அப்படின்னு ஒரு பிரிவாக பிரிச்சிருக்காங்க, தென் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸாக இதை வந்து பிரிச்சிருக்காங்க. தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். ஆனால் இந்த பிரின்சிபல்ஸ் வந்து கோர்ட்டுடைய இதில் வந்து அது இல்லை. பட் தே ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஆனால் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஒரு நாட்டினுடைய வழிநடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் கோர்ட் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. த கவர்மெண்ட் இஸ் டியூட்டி பவுண்ட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் மேக்கிங் லா. முக்கியமாக ஒரு லா க்ரியேட் பண்ண போகிறாங்க, புதுசாக ஒரு சட்டம் ஏற்ற போகிறாங்க அப்படின்னா இதன்படி தான் வந்து இதுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் வந்து அவங்க அதை அமைக்கணும். They aim at promoting the social welfare. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியோட மெயின் எய்ம் என்னென்னா, பொது நலம் கருதி தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மக்களுடைய நலன் கருதி தான் வந்து இந்த பாலிசிஸ் வச்சுருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் describe these principles as novel feature of the Indian Constitution. The Indian Constitutionல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை தான் சொல்லியிருக்காரு டாக்டர் B.R. அம்பேத்கர். தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நமக்கு நாட்டில் இருந்து நமக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்குது. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவாகவே சொல்லியிருக்காங்க. டியூட்டிஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்பயர்ட் பை தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார்மர் USSR. ஸோ எங்கேருந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா USSR, அது ரஷ்யாவுடைய இதிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. In 1976 the Congress party set up the Sardar Swaran Singh Committee. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. That 42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizen to our constitution called the fundamental duties. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எப்போ கொண்டு வந்து சேர்க்குறாங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்லன்னு பார்த்தீங்கன்னா 1976 தான் வந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதில் 42nd Amendment 42வது முறை இதில் சில மாற்றங்கள் கொண்டு வரும்போது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றதையும் அதில் இணைக்கிறாங்க. This amendment added a new part, namely
பார்ட் 4A. ஸோ பார்ட் 4ல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் இருக்குன்னு படித்தோம். ஸோ அதுலேயே A வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். This new part consists of only one article, that is article 51A. ஸோ இந்த 4A பார்ட் 4Aல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான், அதுவும் 51A தான். which for the first time specified a code of 10 fundamental duties of the citizen. ஸோ இந்த ஆர்டிகல் 51Aல என்ன இருக்கும்னா ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் 10, அது என்னென்ன அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஆர்டிகல் 51A. லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதெல்லாம் என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 51A டிக்ளேர்ஸ் இட் டு பி த டியூட்டி ஆஃப் தி எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு நாட்டு குடிமக்களும் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் இது, நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் இது. டு அபாய்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ். ஸோ முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம மதிக்கணும், அதன்படி நம்மளோட கண்ட்ரியில் வாழவும் செய்யணும். த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் தி நேஷ்னல் ஆந்தம். ஸோ நம்மளுடைய சின்னங்கள், சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்றது அதில் ஃபஸ்ட்டு டியூட்டியாக சொல்லியிருக்காங்க. டு செரிஷ் அண்ட் ஃபாலோ தி நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர் தி நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்ட்ரகிள்காக நம்மளோட அந்த லீடர்ஸ்லாம் செஞ்ச அந்த விஷயத்த எல்லாமே நம்ம வந்து செரிஷ் பண்ணணும். அவங்களுடைய ஐடியல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி சொவர்ஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ சொவர்ஜினிட்டி அப்படின்றது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய மதிக்கக்கூடிய விஷயங்கள். தென் யூனிட்டி அப்படின்போது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம். இன்டெகிரிட்டின்றதும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா இன்டெகிரிட்டி. பல மொழி பல உணவுகள் இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா தான் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாக்கணும். டு டிஃபெண்ட் தி கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. நம்ம நாட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நம்மளுடைய உதவி தேவைப்பட்டால் நாட்டுக்காக அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண நம்ம ரெடியாக இருக்கணும். இதெல்லாமே நம்மளுடைய டியூட்டிஸ். டு ப்ரமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமங் ஆல் தி பீப்புள் ஆஃப் தி இந்தியா. ஸோ எல்லோரும் வந்து அண்ணன் தம்பிகளாக ஒரு ரிலேஷன்ஸாக வந்து நம்மளோட இந்தியாவில் வாழணும் அப்படின்றது நம்மளோட ஒரு பெரிய ஒரு கடமை. ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக் அண்ட் ரீஜனல் ஆர் செக்ஷனல் டிவர்சிட்டி. ஸோ எந்த மதமோ இனமோ மொழியோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பிரதர்லிஹுட்டாக வந்து நம்ம இருக்கணும். எல்லோரும் அண்ணன் தம்பிகளை போல் ரிலேஷன்ஸ் போல் நம்மளோட இந்தியாவில் வந்து வாழணும். டு ரினவுன்ஸ் ப்ராக்டிஸ் டெரோகேட்டிவ் டு தி டிக்னிட்டி ஆஃப் மென். பெண்களை வந்து மதித்து வாழக்கூடிய ஒரு கடமை வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இந்த நாட்டில் இருக்குது. டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அ காம்போசிட் கல்ச்சர். ஸோ பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள், பலதரப்பட்ட கல்ச்சர் இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே வந்து நம்ம பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேஷனல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்ட் லைஃப் அண்ட் டு ஹேவ் காம்போசிட் ஃபார் லிவிங் கிரியேச்சர். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. To develop scientific temper, humanism and spirit of inquiry and reform. ஸோ சயின்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டுபிடிப்புகளுக்கு உண்டான விஷயங்களோட அந்த சயின்டிஃபிக்கான ஒரு டெம்பரோடு நம்ம இருக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நம்ம வந்து கொண்டு வரணும், ரிஃபார்ம் பண்ணோன்னா உருவாக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ். ஸோ பொதுவான பொது சொத்துகள் இருக்கும்போது அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் வந்து நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இதை வந்து வெளிப்படுத்தணும். அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி, இண்டிவிஜுவலாகவும் ஒரு எக்ஸலன்ஸாக இருக்கணும், கலெக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸில் கூட எக்ஸலன்ஸாக ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் த நேஷனல் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல் ஆஃப் என்டிவர் அண்ட் அச்சீவ்மெண்ட். அதனால் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியும் ஒட்டுமொத்தத்துடைய ஒரு குரூப்புடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா அது நாட்டினுடைய ஒரு வளர்ச்சியை தான் வந்து கொண்டு போய் கொடுக்கும். அதுவும் ஒரு கடமையாக நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்காங்க. டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்டு ஆர் வேர்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14. ஸோ ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக எஜுகேஷன் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கி கொடுக்கணும் பேரண்ட்ஸ் அப்படின்றது ஒரு டியூட்டி. த 86th Constitution Amendment Act 2002 had also introduced the 11 fundamental duty under 51AK.
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 86வது முறை நம்மளோட கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணும்போது 2002 இதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய கடமை பெற்றவர்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத கட்டாயப்படுத்தினது இந்த ஆர்டிக்கலில் தான். ஸோ இது வந்து 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி. இது அதே 51A ஆர்டிக்கலில் கே அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. அண்டர் விச் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் பேரண்ட்ஸ் ஷால் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு பிட்வீன் 6 to 14. ஸோ ஒவ்வொரு சிட்டிசனும் அப்பா மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஏதாவது குழந்தைங்க படிக்காமல் போகாமல் இருக்குது அப்படின்னா அவங்கள கொண்டு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை ஆஸ் அன் இந்தியன் நமக்கு வந்து இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தான் பார்க்கலாம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பீயிங் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறோம். டிவைட்ஸ் ஆல் பவர்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பவர்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. இது உன்னுடைய பவர்ஸ், இது உன்னுடைய பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கோம். இந்த சென்ட்ரல் ரிலேஷன்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்டர் 3 heads. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து 3 பிரிவுகளாக வந்து நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்டப்படியான ரிலேஷன்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னா the Union Parliament has the power to legislate for the whole or any part of the territory of India. ஸோ யூனியன் பார்லிமெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சட்டங்கள் ஏற்றுறதுக்கு ஒரு பகுதிக்கு மட்டுமோ இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதிக்கும் வந்து லாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. விச் இன்க்ளூட் நாட் ஒன்லி த ஸ்டேட் பட் ஆல்சோ த யூனியன் டெரிட்டரி ஆர் எனி அதர் ஏரியா ஆஃப் தி டைம் பீயிங். ஸோ நம்மளோட ஸ்டேட் மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரிக்கும் கூட இது பொருந்தும். The 7th schedule of the constitution embodies 3 lists namely. So 7வது ஷெட்யூல், அந்த 7th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா 3 லிஸ்ட்டு சொல்லுது. அது என்னென்னா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனியன் லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 97 இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் 67 இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 47 இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது, எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. The Parliament enjoys the exclusive power to the legislative and subjects enumerated in the Union List. ஸோ யூனியன் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதோடைய பவர்ஸ் யாருடைய பவர்ஸ் அதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது சொந்தமான ஐட்டம்ஸ். அதெல்லாம் 97 ஐட்டம்ஸ் அவங்களுக்கு சொந்தமானது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு லெஜிஸ்லேஷன் ஸ்டேட் லிஸ்ட். இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து 66 இருக்குன்னு படித்தோம். ஸோ அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பவர்ஸ் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது வந்து பொருந்தும். Both Parliament and State Legislative have powers to legislate on the subjects contained in the concurrent list. Concurrent listன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது 47 ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் சொந்தம், அது சென்ட்ரலுக்கும் சொந்தம், அது 2 பேருக்கும் பொதுப்படியான சில விஷயங்களை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்லணும் அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டெலிஃபோன் அதெல்லாம் ரயில்வேஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டேட்டுக்குள்ளே அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஆனால் அதோடைய பவர்ஸ் மொத்தமாக யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி சில பவர்ஸை தான் வந்து யூனியன்ஸ் தனியாக, ஸ்டேட்ஸுக்கு தனியாக, கன்கரண்ட் லிஸ்ட்டை தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 97, 66, 47 concurrent list. But in case of conflict between the laws of the state and union or the subjects in the concurrent list, the law of parliament prevails. ஸோ ஒருவேளை இதில் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 2 பேருக்கு பொதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த 47 ஐட்டம்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா லா மூலியமாக இதை வந்து சரி பண்ணலாம். பார்லிமெண்ட்டில் அது லாவாக க்ரியேட் பண்ணி இதை வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்த ரிலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஃபஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நிர்வாக பவர்ஸ். ஸோ யாரெல்லாம் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இது சொல்லுது. ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த டெரிட்டரிஸ்க்கு, அதாவது அந்த ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளுக்கு ஃபுல்லாகவே வந்து இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கும். ஆனால் யூனியன் ஹேஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஓவர். ஆனால் யூனியனுக்கு அதே ஸ்டேட்டில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்கும். என்னென்ன விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா த மேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு விச் பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ். ஆனால் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பார்லிமெண்ட்டுக்கு அதில் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஹையர் பவர் வந்து அவங்களுக்கு இருக்குது. த எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ் கன்ஃபர்ட் பை எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். ஸோ எந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாகவும் ஒரு ட்ரீட்டி மூலியமாகவும் கொண்டு வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய பவர்ஸ் வந்து யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு இருக்குது.
தென் ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபைனான்ஷியலி இவங்க எப்படி ரிலேஷன்ஷிப்போடு இருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 268 293 வரைக்கும் சொல்லுது ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ் என்ன ஸ்டேட்க்கும் சென்ட்ரலுக்கும் அப்படின்னு சொல்லி. இது பார்ட் 12 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. டீல்ஸ் வித் தி ஃபைனான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் state. The central and states are empowered by the constitution to impose various kinds of taxes. So central governmentum சில taxes கொடுக்கலாம், state governmentsum சில taxes வந்து provide பண்ணிக்கலாம். And certain taxes are imposed and collected by the central and divided between state and central. சில tax என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா சேர்த்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க. சில tax வந்து அவங்களுக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொந்தம், சில டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்கிறாங்க. சில டேக்ஸ் ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அதில் ஷேர் பண்ணிக்குவாங்க. அது எதில் எங்கே ரெக்கமெண்டேஷன் அதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஒரு ஷேர் வந்து எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்றது அந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் ஆர்டிகல் 280 சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி தான் வந்து இந்த ஃபைனான்ஷியலி வந்து ஷேர்ஸ் வந்து பிரிச்சுப்பாங்க. Late Prime Minister Indira Gandhi appointed the Certiorari Commission in 1983 to make an inquiry into the central state relations. So central state relations எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக Certiorari Commission ஒரு குரூப், இங்கே கமிஷன்ன்றது ஒரு குரூப். ஸோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி 1983 ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான என்கொயரிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் 180 out of 247 ரெக்கமெண்டேஷன். ஸோ இவங்க மொத்தம் 247 ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. இதெல்லாம் கொண்டு வரலாம், நம்ம ஸ்டேட்க்கும் சென்ட்ரலுக்கும் ரிலேஷன்ஷிப்ஸில் இதெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி 247 சொன்னாங்க. அதில் 180 வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதாவது செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்க. The most important is the establishment of Interstate Council in 1990. ஸோ இதில் இவங்க கொண்டு வந்த 180 லாஸில் 180 ரெக்கமெண்டேஷன்ஸில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அது 1990 அதை வந்து கொண்டு வந்தாங்க. தென் அஃபிஷியல் லாங்குவேஜ், இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல தரப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது, பல 100 லாங்குவேஜஸ்லாம் பேசுகிறோம். ஸோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆஃபீஸ்ன்னு என்ட்ரி ஆகும்போது அதில் என்ன லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ இது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பார்ட் 17 சொல்லியிருக்காங்க, deals with the official languages. ஸோ பார்ட் 17 ஆர்டிகல் 343 351 வரைக்கும் லாங்குவேஜஸ் பற்றியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 4 ஹெட்ஸ் நேம்லி. ஸோ இதில் வந்து 4 பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜஸ் அந்தந்த இடத்துல பேசக்கூடிய அந்த லாங்குவேஜஸ் என்ன, லாங்குவேஜ் ஆஃப் தி ஜுடிஷியரி, இப்போ சட்டம் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோன்னா கோர்ட்டு ஜட்ஜஸ் சட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குண்டான லாங்குவேஜ் என்ன, அண்ட் டெக்ஸ்ட் ஃபார் லா அண்ட் ஸ்பெசிஃபிக் டைரக்டிவ்ஸ். ஸோ லா வந்து லாவாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்கணும், ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யும்போது அது எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்காங்க. அது யூனியனுக்கு என்ன லாங்குவேஜ், அந்தந்த பகுதிக்கு என்னென்ன லாங்குவேஜஸ், லா ஜுடிஷியரி அதுக்கெல்லாம் என்ன லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு முக்கியமான விஷயங்கள் லாவாக கொண்டு வராங்கன்னா அது எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்றத 4 பிரிக்கிறாங்க. The first language committee was appointed in 1955. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜ்க்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955 அமைக்கிறாங்க. அதோட ரிப்போர்ட்டை 1956 வந்து அவங்க சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆஸ் அ ஃபாலோ அப் ஆஃப் தி ரிப்போர்ட் பார்லிமெண்ட் enacted தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 1963 கொண்டு வராங்க. தி ஆக்ட் laid down that even after 15 years English may be continued to be used as with Hindi for all official purposes of the union and also for the transaction of business in parliament. ஸோ 15 வருஷம் இந்த ஆக்ட் 1963 கொண்டு வந்து 15 வருஷம் ஆயும் கூட இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலாக ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது இங்கிலீஷும் கூட 15 வருஷமாக இன்னும் கூடவே தான் இருந்துகிட்ருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் பர்பஸ் எது இருந்தாலும் அது எது ஹிந்தி ஆர் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அந்த பார்லிமெண்ட்டுக்கு உண்டான எல்லா விஷயத்துலையும் இங்கிலீஷ் வந்து இடம்பெற்றுட்டே தான் இருக்குது. அகைன் த்ரூ தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 இட் வாஸ் ப்ரொவைடட் தட் தி யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் வுட் கண்டினியூ இன்டெஃபினெட்லி. ஸோ இந்த ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அதே 1967 ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இதில் வந்து இங்கிலீஷ் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
The constitution also permitted certain regional languages to be used for interstate official transactions. இப்போ ஒருவேளை ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பொதுவான ஒரு சில அப்ளிகேஷன்ஸோ சில விஷயங்களோ கொண்டு வரும்போது என்ன பண்ணலான்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸை கொண்டு வரலாம், அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் வந்து அப்போ அதை அனுமதிச்சாங்க அந்த சமயத்தில். இனிஷியல் இது கான்ஸ்டியூஷன் ரெக்கக்னைசஸ் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில் 14 ரீஜனல் லாங்குவேஜஸோ அந்தந்த இடத்துல பேசக்கூடிய அந்த மொழிகளை வந்து 14 ரெக்கக்னேஷன் கொடுத்தாங்க பிகினிங் ஸ்டேஜில், விச் வாஸ் இன்க்ளூடட் இன் திஸ் 8th ஷெடியூல். ஸோ இந்த லாங்குவேஜ் பற்றி எங்கே நம்ம கான்ஸ்டியூஷனில் படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th ஷெடியூலில் போய் பார்த்தோன்னா இந்த 14 லாங்குவேஜஸ் ஃபஸ்ட்டு நமக்கு எதெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியுது. அட் ப்ரெசென்ட் 22 லாங்குவேஜஸ் ஆர் ரெக்கக்னைஸ்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் 14 மொழியை தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து 22 லாங்குவேஜஸை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏற்படும் போது போரோ இல்லாட்டி ஏதாவது நேஷ்னல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சொல்கிறோம். The central government has been vested with extraordinary powers to deal with conditions of emergency. ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே எமர்ஜென்சின்னு ஏற்படும் போது நாட்டிலையோ ஸ்டேட்லேயோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏற்படும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட. 3 types of emergencies are envisaged in the constitution. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 3 type of emergencies சொல்லியிருக்காங்க. ஒன்று நேஷ்னல் எமர்ஜென்சி, ஒன்று ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்று ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ நாடு முழுக்கும் ஒரு பிரச்சனைன்னும் போது அது நேஷ்னல், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்குள்ளே எமர்ஜென்சி வரும்போது அது ஸ்டேட். பணம் விஷயத்தில் எமர்ஜென்சி வந்து தட் இஸ் வந்து ஃபைனான்ஷியல் சொல்கிறோம். ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352 சொல்லுது. த பிரசிடென்ட் அண்ட் ஆர்டிகல் 352 can declare an emergency if he is satisfied that India security is threatened. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. எதனாலனா வாரால் ஒரு போர் வருது, இல்லைனா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரீஸில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது, ஆர்ம்டு ரெபிலியன், அந்த ஏதாவது அந்த போரால் ஏற்படக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆர்ம்டு ரெபிலியன், அந்த குண்டு வெடிக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள். அண்ட் இஃப் தெர் இஸ் அன் இமினென்ட் டேஞ்சர், இமினென்ட்னா உள்ளுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டேஞ்சர் ஏற்படுது, ஒரு த்ரெட்டனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றத பிரசிடென்ட் வந்து அறிவிப்பார். இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ், இட் இஸ் நோன் ஆஸ் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஒருவேளை மற்ற நாட்டுக்காரங்கள் மூலியமாக நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, அதாவது போரோ இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆன் தி அதர் ஹேண்ட் when it is declared on the ground of armed rebellion, it is known as internal emergency. உள்நாட்டுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டோ அடிச்சுக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள். இங்கே ஆர்ம்ட் ரெபிலியன் என்பது அந்த போர்க்கருவிகள் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்கள். நாட்டுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வந்து அது இன்டர்னல் எமர்ஜென்சி. மற்ற நாட்டுக்காரங்கள்ட்டேருந்து நமக்கு ப்ராப்ளம் வந்து அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் ஹஸ் பின் டிக்ளேர் 3 times so far. ஸோ நம்ம இந்தியாவில் இன்ன வரைக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 3 முறை இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க. 1962, 1971, 1975. ஸோ இந்த வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 62, 71, 75. தென் ஸ்டேட் எமர்ஜென்சி, நாட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்காக டிக்ளேர் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி. இதோடைய ஆர்டிக்கல் வந்து 356. Under Article 356, the President can declare an emergency in a state if a governor reports that a situation has arisen under which the government of state cannot be carried on in accordance with the provisions of the Constitution. ஒருவேளை நம்ம ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது அப்போ அவர் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிடலாம் ஆர்டிகல் 356 படி. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் இருக்குது, கவர்னருக்கு பவர் இல்லை. ஆனால் கவர்னர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய இதை வச்சு எங்களால் தீர்க்க முடியல அப்படின்னு இவர் கவர்னர் சொன்னாருன்னா பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவார். The continuance of such an emergency beyond 1 year is possible. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலேயும் கூட இந்த எமர்ஜென்சியை வந்து நம்ம நாட்டில் வந்து அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருக்கலாம். Only if emergency under Article 352 or in operation or the Election Commission certifies that there are difficulties in holding assembly elections. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே எப்போல்லாம் இந்த நீடிக்கலாம், இந்த எமர்ஜென்சி வந்து எது வரைக்கும் நீடிக்கலாம்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கும் மேலே நீடிக்கலாம்.
ஆனால் அது என்னென்னா ஆர்டிகல் 352 சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து வைக்க முடியல, எலெக்ஷன் வைக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இந்த எமர்ஜென்சியை 1 வருஷத்துக்கும் மேலே வந்து நீட்டிக்கலாம். மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி கேன் பி 3 years. ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு இந்த எமர்ஜென்சி நீட்டிக்கலாம் அப்படின்னா 3 years தான் வந்து நீட்டிக்க முடியும். In this kind of emergency, the state lose much of their autonomy in legislative and executive matters. இந்த மாதிரி எமர்ஜென்சி, ஸ்டேட்டுக்குள்ளே எமர்ஜென்சின்றத பிரசிடென்ட் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் தற்செயலாக அவங்களே வந்து செய்யக்கூடிய இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அத்தாரிட்டி வந்து கிடைக்காது. ஆஃப்டர் சச் என்ன பிரசிடென்ட் சொல்கிறாலோ அதுபடி தான் வந்து இங்கே லாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஏற்படுத்தணும். ஆஃப்டர் சச் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் சஸ்பெண்டட். ஸோ நாட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த லெஜிஸ்லேச்சர் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது சட்டமன்றம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது. அந்த ஸ்டேட் இஸ் கவர்ன் பை தி கவர்னர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பிரசிடென்ட். அப்போ அந்த ஸ்டேட்டை யார் பார்த்துப்பாங்க? இப்போ சட்டமன்றங்கள்லாம் இது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஸ்டேட்டை யார் பார்த்துப்பாங்கன்னா கவர்னர் பார்த்துப்பார். யாருக்கு பதிலாக பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தா பிரசிடென்ட் பதிலாக பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரசிடென்ட் தான் வந்து ஹெட். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு யார் ஹெட்டுன்னு பார்த்தா இப்போ பிரசிடென்ட் தான் ஹெட்டு. ஆனால் பிரசிடென்ட்டுக்காக கவர்னர் வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்வார், அந்த ஸ்டேட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்குவார். For the first time, the president's rule was imposed on Punjab in 1951. ஸோ முதல்ல யார் எந்த ஸ்டேட் மேலே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 பஞ்சாப் ஸ்டேட் மேலே வந்து இந்த பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்தாங்க. அடுத்து ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிஸ். ஆர்டிகல் 360 சொல்கிறது. ஆர்டிகல் 360 படி என்ன சொல்கிறாங்கன்னா, authorizes the president to declare financial emergencies if he is satisfied that the financial stability or credit of India or of any of his parts in danger. ஒருவேளை நாட்டுக்குள்ளே நிறைய பணப்பிரச்சனையோ இல்லை ஒருவேளை நிறைய கிரெடிட்ஸ் அதிகமாகிடுச்சு, ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது, ஃபைனான்ஷியல் மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது, அப்படின்ற பட்சத்தில் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றத ஒன்று பிரசிடென்ட் வந்து கொண்டு வர முடியும். இந்த டைப் ஆஃப் எமர்ஜென்சி salaries and allowances of any class of person serving state or union including judges of the Supreme Court and the High Court can be reduced by an order of the President. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்துட்டா கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட சேலரிஸை வந்து குறைக்கவும் முடியும், அவரோட சேலரிஸை வந்து குறைச்சி கொடுக்கவோ இல்லை ஸ்டாப் பண்ணவோ கூட பிரசிடென்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹஸ் நாட் பீன் டிக்ளேர்ட் இன் இந்தியா so far. ஸோ இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி வந்து இன்ன வரைக்கும் இந்தியாவில் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதில்ல, சேஞ்சஸ் கொண்டு வரது, அதான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேர்ம் அமெண்ட்மெண்ட்ஸ் டினோட்ஸ் சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் மாடிஃபிகேஷன். சேஞ்ச் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், இருக்கிற சட்டத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா அதுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தலாம், மாடிஃபை பண்ணலாம். Usually this term is associated with one or more changes made in the constitution of the country. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது 1-2 ஆர்டிகல்ஸில் மட்டும் சில சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். ஆர்டிகல் 368 of the constitution part 20 deals with the powers of parliament to amend the constitution and its procedures. ஸோ ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கணும், திருத்தணும், இல்லை ஏதாவது ஒன்று அதை சேர்த்தணும் இல்லை நீக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 பார்ட் 22 இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் அந்த விஷயத்தையும் செய்ய முடியும். ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், கான்ஸ்டிடியூஷனில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, an amendment of this constitution may be initiated only by the introduction of a bill for the purpose in either house of the parliament. ஸோ பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குது, லோயர் ஹவுஸ், ஹையர் ஹவுஸ் அண்ட் 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று பெர்மனெண்ட் ஹவுஸ், ஒன்று வந்து டெம்பரரி ஹவுஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 ஹவுஸ்லேயும் பில் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது பில் அப்படின்னா இந்த சேஞ்சஸை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன், அதுதான் பில் அப்படின்னு சொன்னால் அது 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் when the bill is passed in each house by the majority of total membership of that house and by the majority of not less than 3/3 of the members of that house present and voting. ஸோ இந்த பில் எப்போ பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா
அந்த ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் மெஜாரிட்டி வந்து இருக்கணும். அதாவது 3/2 பங்கு வந்து அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓட்டு போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் 2 ஹவுஸ்லேயுமே, லோயர் ஹவுஸ் ஹையர் ஹவுஸ் 2 ஹவுஸ்லையுமே. இட் ஷால் பி presented to the president who shall give his assent to the bill. ஸோ இப்போ 2 ஹவுஸ்லேயும் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து சிக்னேச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 பேருமே வந்து 3/2 பங்கு 2 ஹவுஸ்லேயும் வந்து இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து இந்த பில் எங்கே பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுடைய டேபிளுக்கு போகும். அந்த பிரசிடெண்ட் அதில் சைன் பண்ணால் மட்டும்தான் அது லாவாக மாறும். அப்போ தான் அது கான்ஸ்டிடியூஷனில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். To the bill, and thereof the constitution shall stand amend in accordance with the terms of the bill. ஸோ அந்த bill ஏற்ற மாதிரி தான் அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். The constitution amendment can be brought about only by the parliament. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் அது பண்ண முடியும். State legislators cannot initiate for any amendment to the constitution. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றம் அவங்களுக்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து இல்லை. அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணவும் கூடாது. ஸோ ஹையர் ஹவுஸில் பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும். டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரும்போது எத்தனை வகையான அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 368 சொல்லுது 3 ways, 3 வகையில் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம், மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ ஒன்று பார்லிமெண்ட்டில் இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்குது, அந்த 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது இருக்கணும். அண்ட் ஆல்சோ த்ரூ தி ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் தி ஸ்டேட் பை அ சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா பாதி ஸ்டேட்ஸாவது அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். பட் சம் அதர் ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் for the amendments of certain provisions of the constitution by a simple majority of parliament. ஸோ ஒரு சில ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் கூட பரவாயில்ல பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் ஹவுஸ் present and voting. ஸோ ஒவ்வொரு ஹவுஸுடைய மெம்பர்ஸில் மெஜாரிட்டி இருந்து அவங்களாம் ஓட் போட்டாங்க அப்படின்னா சேஞ்சஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. நோட்டபிளி தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் டீம்டு டு பி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஆர்டிகல் 368. ஸோ 368 படி மட்டும்தான் இது எல்லாமே கொண்டு வர முடியும். தேர்ஃபோர் தி கான்ஸ்டியூஷன் கேன் பி அமெண்டட் இன் 3 ways. ஸோ 3 வகைகளில் கொண்டு வர முடியும். ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் இருக்கணும், இன்னொன்று பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு ஒன்று இருந்தால் அதை பண்ணலாம், இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டியோடு சேர்ந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோடு, அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற உடைய அந்த அப்ரூவல்ஸும் அது கிடச்சிருந்தா அது மூலியமாகவும் நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ ரிஃபார்ம் அப்படின்றது மாற்றங்கள் கொண்டு வருது, அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அது எப்போன்னு பார்க்கலாம். த நேஷனல் கமிஷன் டு ரெவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் செட் அப் பை தி ரெசல்யூஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2000. ஸோ 2000 அந்த இயரில் பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் ரெவ்யூ பண்ணுறதுக்காக, அதாவது மறுபடியும் அதை ரீட் பண்ணி அதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. எப்போன்னா 2000 அமைச்சிருக்காங்க. இதோடைய ஹெட் யாருன்னு பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலையா அப்படின்றவருடைய ஹெட்டில் இந்த கமிஷன் வந்து அமைச்சாங்க. இன் ஏப்ரல் 2007 a 3-member commission headed by the former Chief Justice of India M.M. Punchi was set up by the then government to take the fresh look at relative roles and responsibilities of various levels of government and their interrelations. So 2000ல கான்ஸ்டியூஷனை ரெவ்யூ பண்ணுறதுக்காக பண்ணாங்க. 2007ல் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதுக்குண்டான ரோல்ஸ் என்ன, இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன இருக்குது, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது, அதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக 3-member கமிட்டியை வந்து அமைச்சாங்க 2007 ஏப்ரலில். இதோடைய ஹெட் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஜஸ்டிஸ், ஹையர் ஜஸ்டிஸ் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லுவோம், M.M. புன்ச்சி அப்படிங்கிறோடைய ஹெட்டில் வந்து இதை அமைச்சாங்க. Thanks for watching Sridevi's Zone.